நான் சில விஷயங்களை உனக்கு ஆழமா சொல்றேன், பொறுமையா கேக்குறியான்னு பெரியவா சொன்னார். லலிதா சகஸ்ரநாமம் நம்ம சனாதன தர்மத்தோட பழமையான ஆதிகாலத்து ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. லலிதாம்பிகையோட 1000 நாமங்களை தொகுத்து 8 வாக்தேவிகள் லலிதா பரமேஸ்வரியோட உத்தரவின் பேர்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த அண்ட சராச்சரங்கள் உருவான விதம், அதுல உள்ள ஒழுங்கு, சீரா இயங்கும் தன்மைய ஒரு கவிதை மாதிரி எடுத்து சொல்ற நூல் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இது பிரம்மாண்ட புராணத்தோட ஒரு பகுதி. 5 தொழில்களான ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதை எல்லாமே லலிதா சகஸ்ரநாமத்துல வரும் வரிகள் விளக்குறது. சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா கோப்தி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. சிருஷ்டிங்கிறது ஆக்கல், அது பிரம்மாவோட தொழில். கோப்திரிங்கிறது காத்தல், அது கோவிந்தனோட தொழில். சம்ஹாரிணிங்கிறது அழித்தல், அது ருத்ரனோட தொழில். திரோதானங்கிறது மறைத்தல், அது ஈஸ்வரனோட தொழில். சதாசிவனோட தொழிலான அனுகிரகம். இப்படி இந்த 5 தொழில்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் செஞ்சாலும் அவங்களுக்குள்ள இருந்து இயக்குற சக்தி லலிதாம்பிகை தான். இந்த தொழில்கள் எல்லாம் அம்பாளோட அம்சங்கள், ஸ்வரூபங்கள். இதத்தான் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றாங்க. உன் கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சதான்னு அந்த பக்தர் கிட்ட பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த பக்தர் புரிஞ்சிடுத்து பெரியவான்னு சொன்னார். பெரியவா எல்லாரும் சேமமா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.